வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ரயில்வே டிஜிட்டல் கிளாஸில் ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச்னா என்ன, அது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸும் மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் பண்ணுறோம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொடுக்குறோம். ஸோ சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்து எக்ஸாம் எழுதுறோம். ஸோ நம்ம பேட்சில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்லா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் எடுத்து சாட்டர்டே வந்து நம்ம ரிவிஷன் கொடுத்து சண்டே எக்ஸாம் எழுதுறதுல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸால தான் இது என்ன பண்ண முடியுது, ஃபாலோ பண்ண முடியுது. நிறைய ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ், இவங்களாலலாம் இதை என்ன பண்ண முடியலாம், ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நம்மளோட எய்ம் 100% ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணணும், படிக்க வைக்கணும், பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், சரியா. ஸோ உங்ககிட்ட நாங்கள் ஃபீஸ் வாங்கிட்டோம், அதுக்காக இந்த பேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நம்மளோட எய்ம் வந்து கிடையாது, சரியா. ஸோ அதனால் யாரெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து இவ்வளோ படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து கொஞ்சம் கொடுத்தா நான் படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச். ஸோ நம்ம வந்து நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படியா ரீச் பண்ணணும். அதை ஓடி போகிறோம், நடந்து போகிறோம், தவழ்ந்து போகிறோம், அதெல்லாம் வந்து எந்த விஷயமே கிடையாது. ஸோ நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா. இது எப்படி நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து இது போகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 3 கிளாஸ் மட்டும் தான் போகும். எப்படின்னா, ஸோ ஒரு மேக்ஸ் டாபிக் வந்து ஒரே ஒரு மேக்ஸ் டாபிக் தான் போகும். ஆல்ரெடி நம்ம வந்து 2 டாபிக் போயிட்டு இருந்தோம் ஒரு வீக்ல, சரியா. ரெண்டாவது சயின்ஸும் ஒரு டாபிக் தான் போகும்போது நம்ம முன்னாடி எத்தனை டாபிக் போயிட்டு இருந்தோம், 2 டாபிக் போயிட்டு இருந்தோம். சயின்ஸ் ஒரு டாபிக். ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 டாபிக் நம்ம கொடுக்க போறோம். ரீசனிங் மட்டும் 2 டாபிக் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு 10 வாரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், சரியா. ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு மேக்ஸ்ல ஒரு டாபிக் A to Z நம்ம படிக்க போறோம். அதுமாதிரி சயின்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கவர் பண்ண போறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போறோம். ரீசனிங் 2 டாபிக் கவர் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 5 டாபிக் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எத்தனை டாபிக் படிக்கிறோம், 3 டாபிக் தான் நம்ம படிக்கவே போறோம். அந்த ஒரு ரீசனிங் அது ஒரு விஷயமே கிடையாது, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், சரியா. ஸோ இந்த 4 டாபிக் நீங்க படிச்சுட்டு 3 டேஸ்ல படிச்சுட்டு மீதி இருக்கிற 3 டேஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண போறீங்க. மீதி இருக்கிற 3 டேஸ் என்ன பண்ண போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. ரிவிஷன் பண்ணிட்டு, புரியுதா, சண்டே வந்து என்ன பண்ண போறீங்க, மாடல் டெஸ்ட் எழுத போறீங்க. சண்டே வந்து மாடல் டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. ஸோ இது வரைக்கும் நான் படிக்கல சார், பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு ஆசையில ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா என்னால் என்ன பண்ண முடியல, படிக்க முடியல, டைம் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஸ்டார்ட் பேட்ச், சரியா, நீங்க ஒரு ரீஸ்டார்ட் கூட எடுத்துக்கலாம், சரியா. ஸோ நம்ம 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ரீஸ்டார்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச். ஸோ இதுக்கு யாராவது புதுசா நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8/7/2024 மண்டேல இருந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புதுசா யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300. ஸோ யாராவது நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பேட்ச் 1, 2, 3ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்க நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும், இந்த நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணணும். 9384417810, சரியா. ஸோ இதுக்கு உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் வாங்குறோம். ஏன் இந்த 100 ரூபீஸ் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ உங்களை வந்து நாங்கள் திரும்ப ஆப் வந்து திரும்ப தான் நாங்கள் என்ன பண்ணோம், நியூ பேட்ச் கிரியேட் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களை ஆட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபீஸ் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேட்ச்ல வந்து பேட்ச் 1ல ஜாயின் பண்ணிட்டு பேட்ச் 3க்கு கூட மாறி இருக்கீங்க. நாங்கள் அதுக்கு எந்த ஃபீஸுமே வாங்கினது கிடையாது. ஸோ 1 2 பேர்னா பிரச்சனை கிடையாது. இதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு அந்த அமௌண்ட் என்ன பண்ண முடியாது, டேலி பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எப்படியாவது படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க மட்டுமே இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா நான் வந்து பார்க்குறேன், அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ணாதீங்க. சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 6 மந்த் சரியா, நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 6 மாதம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு சரியா, உலகத்தையே மறந்து என்ன பண்ணுங்க, ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச் இது வரைக்கும் படிக்காம இருக்கிறவங்க இல்லை அரைக்குறையா படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக 2 மந்த் கிட்ட ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலர் பேட்ச் வந்து 2 வீக்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஸ்லோ லேர்னர்ஸ் பேட்ச் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். 2 மந்த் ஒன்ஸ் ஆகும். ஏன்னா இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இதில் இருக்க ட்ராபேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு பேட்ச் வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்